இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, படம் ஃப்ளாப்பு தான், ஆனால் அது எங்களுக்கு பிடிக்கும். சரியா, 10 வருஷம் ஆனால் என்ன, அப்போல்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம், இப்போ தான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிற படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 9வது இருக்கிறது புதுப்பேட்டை. தனுஷோட கெரியர்லேயே சும்மா டாப் ஆக்டிங்கு கொடுத்த படம் ஒரு படம் தான் புதுப்பேட்டை. நாம் அந்த படத்தை தூக்கி கொண்டாடாமே போயிட்டோம். முக்கால்வாசி இது யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வராக அண்ணனுக்கு தான் நடக்குது. ஏன்னா அவர் படங்கள் எல்லாமே அந்த டைமில் புரிஞ்சுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி படத்தை உலட்டி விட்டுறாங்க. சொன்னாங்களா உங்கள்கிட்ட? இந்த லிஸ்ட்டில் 8வதாக இருக்கிறது 1000ல் ஒருவன். இந்த படம் வந்து ஹிஸ்ட்ரி, ஃபேண்டசி, அட்வென்ச்சர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழர்களோட ஒரு வரலாறை ஒரு இக்கு வச்சு சொன்ன படம் தான் இந்த படம். அந்த டைமில் இருக்க ஆடியன்ஸுக்கு என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னே தெரில, இந்த படத்தை தூக்கி ஓரமாக போட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் 7வதாக இருக்கிறது ஜிகிர்தண்டா. டேய், இந்த படம் நல்லா தானடா ஓடிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆவரேஜாக தான் ஓடிச்சு. ஆனால் இந்த படத்தை இப்போ எல்லாரும் கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வில்லனோட ஸ்டோரியை எடுத்து அதை அவன்கிட்டே வாங்கி அந்த கதையை வச்சு ஒருத்த படம் எடுத்து அதை காமெடி சீனாக மாற்றுறதுலாம் வந்து தமிழ் சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம். இந்த லிஸ்ட்டில் 6வதாக இருக்கிறது படம் என்னன்னு உங்களுக்கே தெரியுமே, அன்பே சிவம் பொறுமையே பெருமை அப்படின்னு சொல்லி படம் ரொம்ப பொறுமையாக போனனால அப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு இந்த கதையை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் இல்லை. இப்போ ரிலீஸ் ஆகிருக்க மெய்யழகன் படம் இருக்குல்ல, அந்த படத்தை அவங்களுக்கு அப்போ கொடுத்துருந்தா கூட அந்த படமும் ஃப்ளாப்பாக தான் ஆயிருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு படம் வந்து ஒரு ரேஸுக்கு போகிற மாதிரி கிருன்னு போகணும். இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கும் சில பேருக்கு அதுதான் ஒரு ரீல்ஸ் போடுற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்டில் 5வதாக இருக்கிறது ஹே ராம். என்னடா அந்த படம் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறீங்க, நல்லா தாங்க இருக்கும், யார் இல்லைன்னு சொன்னால். இப்போ இருக்கிற ஃபிலிம் மேக்கர் எல்லாமே அந்த படத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்கங்க. அதுக்காக ஓட வச்சுருமா படத்தை? நிறையா படத்தில் வந்து பொலிட்டிக்கல் இது இருக்கும். அவர் ஒரு இக்கு வச்சு நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாப்புல. டெக்னிக்கலாகவும் ஸ்டாண்டர்டான ஒரு படம். அப்போல்லாம் இருக்கும்போது நாங்கள் ஓட விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி தான் அதை கல்ட் கிளாசிக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்த லிஸ்ட் என்னென்னா 4, ஆனால் படத்தோட பேர் 20. ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சினிமா இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி நீங்கள் அது யாரோட கதைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த டைமில் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து ஏற்றுக்க முடியல, இதோட கதை கரு என்ன, இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்க முடியல. படங்கள் எல்லாமே ராவணன், தளபதி இது எல்லா படத்துலையுமே ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டை கொண்டு வந்து அதை தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை எடுக்கிறது இருக்குல்ல, அதுதான் ஐயாவோட பர்ஃபெக்டான ஒரு இதே. ஐயாவோட படத்துக்கு நான் அடிமை. நம்பர் 3 ஆரண்ய காண்டம். இது என்ன காண்டம்னு உங்களுக்கே தெரியும். இந்த படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆனும்போது அதோட கான்செப்ட் கருவை வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியல. ஒரு டார்க்கான ஒரு கேங்ஸ்டர் காம்போ ஒரு படம் அப்படி சொல்லணும். கடைசியில் யார் கேங்ஸ்டர்ன்றது உங்களுக்கே தெரியும். படத்தில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு எல்லா கெட்டவனுங்களும் சப்பையாயிட முடியாது. சப்பைங்க எல்லா ஆம்பளைங்களும் சப்பை தான். சப்பைங்க தெரியலைங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது விருமாண்டி விருமாண்டி. இந்த படம் நல்லா தானடா ஒண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் ஒண்ணுச்சு, ஆனா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலன்ற ஒரு இது வச்சுக்கிட்டாங்களே. என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தோட பேர்ல இருந்து அதுல இருக்கிற இப்ப தளபதி படத்துல ஏதாவது நோண்டி எடுப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த டைம்ல பேர்ல பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லி கமல் ஐயாவை போட்டு படாத பாடுபடுத்தின படம் தான் இந்த விருமாண்டி. ஆனா இந்த படம் செம்ம கல்ட்டு கிளாசிக்னே சொல்லலாம். நம்பர் 1ல இருக்கிறது என்னன்னா மகாநதி. இந்த படமும் நல்லா தானடா இருக்கும், ஒரு வாட்டிக்கு மேல கண்டிப்பா உங்களால பார்க்க முடியாதுங்க. அவ்வளவு படம் கேவலமா இருக்குமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. ஒரு மனுஷன் நல்லா இருந்தவன் கெட்டு போலாம், கெட்டு போனவன் நல்லா இருக்க கூட, ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டேன் விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்த ஒரு மனுஷன் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒருத்தவனை நம்புறதுனால, கண்மூடித்தனமா நம்புறதுனால மாறுது அப்படிங்கறது சொல்ற ஒரு படம் தான் மகாநதி. இப்படிப்பட்ட படங்க, அதுவும் கல்ட்டு கிளாசிக் தான். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கமலஹாசன், அதுக்கப்புறம் செல்வராகவன் இவங்களோட மூவிஸ் தான் நிறையா இருக்கும். ஏன்டா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தாங்க எக்ஸ்பெரிமெண்டலாக ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு லேட் ஆகுது. அவங்களுக்கு அது புரியலை. அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருக்கணும், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும், அடிச்சுக்கணும், சண்டை போடணும், இந்த மாதிரி கதை இருந்தால் ஓடும். இது நம்ம ஆடியன்ஸை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு எது வேணுமோ அதை தான் நம்ம கொடுத்தாகணும்.
வேறு வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறையா பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஓரத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை டிங்னு ஒரு தட்டினீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் சும்மா டப்புன்னு உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.